ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் என்ன பத்தி கேட்டிருந்தீங்க. அக்கா நீங்க என்ன ஊரு, என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் நோட்ல எழுதி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு சொல்றதுக்காக. நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா என்னோட பேர் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் நம்ம வீடு பாத்தீங்கன்னா ஓன் ஹவுஸா இல்ல வாடகை ஹவுஸான்னு கேட்டிருந்தீங்க. வேலைக்கு போற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதையும் பார்க்கலாம். வீட்டு வேலை பார்ப்பது உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாங்க, எத்தனை உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, இப்படி இவ்வளவு வேலை செய்யறீங்களே கஷ்டமா இல்லையான்னு ரிப்பீட்டடா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்காக தான் கொஸ்டின் பார்க்கலாம். வீடியோ எடுக்க ஆள் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கடைசியா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். வாங்க வீடியோ பார்ப்போம் ஒண்ணுன்னா. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஓன் வாய்ஸ் கொடுத்து பேசுறேன். கொஞ்சம் அப்படி இப்படி இந்த சவுண்ட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பேர் பாத்தீங்கன்னா வெண்ணிலா. ரெண்டாவது நான் என்ன படிச்சிருக்கேன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் டிசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓன் ஹவுஸா வாடகை ஹவுஸான்னு கேட்டிருக்கிறீங்க. இது பாத்தீங்கன்னா சொந்த வீடுதான். என்னுடைய கணவர் கடல் தொழில் பண்ணி கட்டின வீடுதான் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு தான் இது. அதனாலதான் நான் பார்த்து பார்த்து கொஞ்சம் நம்ம வீட்டை அழகா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடை நான் ரொம்ப கொஞ்சம் நீட்டா வச்சிருப்பேன். அப்புறம் வீட்டு வேலை பாக்குறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கஷ்டமா எனக்கு இல்லையா. ஒரு வேலை நம்ம சந்தோஷமா எடுத்து பண்ணணும்னு வச்சுங்களேன், அது கஷ்டம் அதிகமா நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த வீட்டு வேலைகள்லாம் பார்த்து பார்த்து அந்த வீட்டு வேலை பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடை சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கட்டும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல சமையல் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சமையல் வேலைகள்லாம் செய்வேன். அதனால எனக்கு பாத்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா தெரியாது. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடமும் கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும். அடிக்கடி போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பாக்குற இடம் கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்பொழுதுமே வீடை நான் சுத்தமா வச்சிருப்பேன். ஏன்னா கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஒழுங்கான முறையில பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வீட்டை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கிறது. வேலைக்கு போற ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு போற ஐடியா கிடையாது. ஏன்னா பசங்க 2 பேருமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க. பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 5 வயசு கம்ப்ளீட் ஆக போகுது. தம்பிக்கு இப்பதான் ஒரு 3 வயசு 2.25 வயசு நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இங்க பாத்துக்கிறதுக்கு நமக்கு ஆள் யாருமே கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம குழந்தைய பாத்துக்குங்கன்னு சொன்னா கூட இங்க பாக்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம யாரையுமே போய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்மளுடைய பர்சனல் வேலைக்காக மத்தவங்ககிட்ட 1 நாள் 2 நாள் பாத்துப்பாங்க. அதிகபட்சமா நம்ம வேலைக்குன்னு போகும்போது நம்ம குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம். அப்படிங்கிறதுனால கொஞ்ச காலம் பாப்பா தம்பிலாம் பாப்பா ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப யூகேஜி படிச்சுட்டு இருக்காங்க. தம்பிலாம் ஸ்கூலுக்கு போன பிறகு கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு வேலைக்கு போற ஐடியா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு ஆறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த ஒர்க் பண்ற லைஃபோட எனக்கு இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போகலாம். அதனால இப்போதைக்கு வேலைக்கு போற ஐடியா இல்ல. அடுத்து உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க மெக்கானிக்கல் ஒர்க் தான். ஆனா பூர்வீகமா எங்களுக்கு தொழில்னு பாத்தீங்கன்னா கடல் தொழில் தான். இது ஃபுல்லுமே நம்ம இருக்கிறது எல்லாமே கடற்கரை ஏரியா தான். கடல் தொழில் அதிகமா பார்ப்பாங்க. என்னுடைய கணவர் சின்ன வயசுல இருந்து போய் பழக்கமும் கிடையாது. ஆனா இடையில கொஞ்ச நாள் போனாங்க. அது கடல் தொழில்னு வரும்போது நம்ம சின்ன வயசுல இருந்தே அது போய் போய் நம்ம பழகி இருக்கணும். நிறைய அதுல கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கடந்துதான் போற மாதிரி இருக்கும் கடல் தொழில்ங்கிற போது. இவங்க கொஞ்சம் மெக்கானிக்கல் ஒர்க் சம்பந்தமா படிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதிகபட்சமா அந்த கடல் தொழில் சார்ந்த வேலைக்கு போகல. அது அவங்களுக்கு ஒத்துக்கவும் மாட்டுது. அப்படிங்கிறதுனால மெக்கானிக்கல் வேலை தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எனக்கு எத்தனை குழந்தைகள் கேட்டிருந்தீங்க. எனக்கு 2 குழந்தைகள். முதல் குழந்தை பாத்தீங்கன்னா பெண் குழந்தை. ரெண்டாவது தம்பி. அதுக்கப்புறம் இன்னொன்னு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சேனல் நேம் ஏக்கா சிவகிரி சேனல் சொல்லி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுல டிவி பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் ஒரு
குழந்தைய வந்து அப்படியே என்ன சொல்றதுன்னா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வந்து வச்சிருப்பேன். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிறைய கஷ்டமான இருக்கிற சூழ்நிலையில எனக்கு வந்து கை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான். இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து டெலிவரி வந்து ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சிரமமா இருந்தது, பாப்பாவுக்கு வந்து தலை திரும்பல அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி நேரம் வரைக்குமே வந்து பாப்பா வந்து தலை திரும்பவே இல்லை. எனக்கு பெயின் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6:50 7 மணிக்குள்ள வர ஆரம்பிச்ச பெயின் ஈவினிங் 4 மணி வரைக்குமே இருந்தது. அவ்வளவு ஒரு கஷ்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பேர் சொல்லும் போது எனக்கு வந்து அந்த வலிங்கிறது வந்து சுத்தமா தெரியவே இல்லை. அந்த ஒரு அதற்கு முன்னாடி எனக்கு நிறைய விஷயத்துல வந்து நல்ல திடீர்னு ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் வரும்போது ஆஞ்சநேயர் தான் நான் வந்து விரும்பி கொஞ்சம் சொல்லுவேன். சொன்ன உடனே அந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு வந்து தெரியாது. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஆஞ்சநேயர் வந்து பிடிக்கும். அதனால அவங்களோட பிக்சரும் வச்சிருக்கேன். சிவகிரி சேனல் ஏன் பேர் வச்சேன்னா பாப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவானிகா, தம்பி பேர் வந்து கிரிதரன். அதனால 2 பேரையுமே சேர்த்து சிவகிரி சேனல் சொல்லிட்டு சிவகிரி விழாக்கள்னு வைக்கலாம்னு இருந்தேன். அப்புறம் அது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியல. ஆனா சிவகிரி சேனல்னே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து வச்சாச்சு. இப்படி இவ்வளவு வேலை செய்யறீங்களே கஷ்டமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டீங்க ரிப்பீட்டடா. அது முன்னாடி சொன்ன மாதிரிதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து சொல்லி சொல்லிதான் வந்து வளர்த்தாங்க. எப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து எப்போதுமே எதிர்பார்க்க கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வேலைகளை வந்து செய்யணும். அதே மாதிரி இப்ப பெண்களுக்கு எல்லாம் வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த சமைக்கிறதே கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா அது ஒரு இழிவான ஒரு வேலையா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்தோடைய அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுமே ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமையல்லே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த பெண் என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் அந்த குடும்பத்துல வந்து எல்லாருமே சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படியே நமக்கு சமைக்க தெரிஞ்சுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம செய்யறதுதான் வந்து சாப்பாடு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவங்க சாப்பிட்டு ஆகணும். அது வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷத்தோட இந்த சமையல் வேலையெல்லாம் செய்யணும். ஒருத்தவங்க சமைக்கிற சமையல்லையே அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். நான் நிறைய டைம் அது வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கோவமா இருந்து சமையலுக்கு போயிட்டேன்னு வச்சுங்களேன், நீ சாப்பாடு எனக்கே வந்து சாப்பிட வந்து தோணாது. அந்த மாதிரி நம்மளோட மனநிலையும் அந்த சமையலும் வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்ம ரசிச்சு எல்லா வேலையா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பிடிச்சு நம்ம செஞ்சோம்னா அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அது நமக்கு வந்து கஷ்டமாவே தெரியவே தெரியாது. வீடியோ எடுக்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடியோ எடுக்க ஆள்லாம் கிடையாது. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலை விஷயமா போயிருவாங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திக்கிறேன்னா கேமரா ஸ்டாண்ட் வச்சு நான் மட்டும் தான் வந்து எப்போதுமே எடுப்பேன். ஆள்லாம் வந்து யாருமே வச்சுக்கிறது கிடையாது. இதுதான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்போதுமே நானே தான் வந்து ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து எப்போதுமே நான் வச்சுக்கிறது. நான் தான் எடுப்பேன். நான் ஏன் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. நார்மலா தான் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எனக்கு இந்த மொபைல் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா வீடியோக்காக சொல்றேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. மொபைல் வந்து அதிகமா நான் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணது கிடையாது. அந்த கொஞ்சம் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்பேன். அவ்வளவுதானே தவிர ரொம்ப போட்டு அதே 24 மணி நேரமா பாக்குற ஆள் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து என்னோட கணவரை தான் நான் அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி இதுக்கு காசு கட்டணும் அதுக்கு காசு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க ஒரு ஆளுமா இருந்து எவ்வளவுதான் மேனேஜ் பண்ணுவாங்க, நம்ம இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா சரி வராது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை நமக்கு வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதான். அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பாக்குற வேலையாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படின்னா வந்து பாப்பா படிக்கிற ஸ்கூல் வந்து ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப வந்து என்னை வந்து அடிக்கடி கூப்பிட்டே இருக்கும் போது கொஞ்சம் ஒர்க்கா நான் வந்து வீட்டுல இருந்தேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப வந்து அவங்க வந்து நம்ம எனக்கு கொஞ்சம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப படிப்புலாம் ரொம்ப கம்மி தான். 10th கீழேதான் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கவும் நான் கொஞ்சம் அந்த ஒரு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க வரலன்னாலும் பரவாயில்ல, கேமரா எடுக்க ஆள் இல்ல வாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க வந்து நார்மலா தான் சொன்னாங்க. ஆனா அந்த சொன்ன விஷயம் எனக்கு வந்து நிறைய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துனுச்சு.
ஏன்னா அவங்களுமே பக்கத்துலதான் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து கூப்பிடல. நம்ம வந்து அது எனக்கு அவங்க நார்மலா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு பெரிய மாற்றத்தை வந்து நம்மளும் இந்த லைஃப்ல ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஃப்ரீயா கொஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சேன். காசு பணம் வந்து நான் மெயினா வந்து பார்க்கல. அந்த யூடியூப் சேனல் வந்து காசு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காசு பணம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அது நமக்கு முக்கியம்தான். அதை நோக்கிதான் நம்மளோட வேலைகளா இருக்கு. இருந்தாலும் அதையே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், நமக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிரும். ஏன்னா வியூஸ் சில நேரம் போகும், சில நேரம் போகாது. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வீடியோ எல்லாம் போடும்போது நல்ல வியூஸ் போகும், நல்ல 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 மெசேஜா அதுல நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நினைப்போம். ஆனா அந்த வீடியோ வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போறாது. சில நேரம் நான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா இன்னைக்கு கண்டென்ட் ஒண்ணுமே இல்லை, எதாச்சுமா போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு போட்டு விடுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் அதிகமா வந்து போரும். அதே மாதிரி யூடியூப்ங்கிறது ஒரு லக் மாதிரிதான். நமக்கு வந்து எந்த நேரத்துல எப்படி அந்த வியூஸ் வருங்கிறது தெரியாது. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸா வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். அப்படிங்கிறத நான் வந்து இன்ன வரைக்குமே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு நாள் கூட நான் இன்ன வரைக்கும் வீடியோ போடாம இருந்தது கிடையாது. அதே மாதிரி கண்டினியூஸா தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே தான் இருப்பேன். அது 100 வியூஸ் வந்தாலும் சரி, 1000 வியூஸ் வந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ எல்லாம் போடுறது, விளாக் எல்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே தான் இருப்பேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் வந்து பண்ணுறீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வந்து தெரிவித்து சொல்லுங்க. இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நான் எதற்காக வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா, நிறைய உறவுகள் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும். ஏன்னா அதிகமா எனக்கு வந்து உறவுன்னு கிடையாது. இப்ப அம்மா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி சைடு ரொம்ப அதிகமான ரிலேஷன் எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி என்னோட கணவர் வீட்லயுமே ரிலேஷன்லாம் அதிகமா ரொம்ப கம்மி தான். அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு மேலலாம் வீட்டுல நம்ம வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மனசு ரொம்ப டிப்ரெஷனா ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா நம்ம நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நிறைய வந்து ஆரம்பிச்சுது. ஆனா இந்த யூடியூப் சேனல் எப்ப ஆரம்பிச்சனோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த கோபத்தை வந்து நான் குறைச்சிட்டேன். அதே மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்து வீட்டுல வந்து அதிகமா பேசுறது கிடையாது. ஒரு விஷயத்தையே நம்ம தொடர்ந்து பேசிட்டு நம்ம கஷ்டமா இருக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அதை எப்படி நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து இப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த கஷ்டத்தையே சொல்லி சொல்லி நம்ம எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது அப்படிங்கிறதையும் நான் வந்து நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து பெண்கள் வீட்டுல உள்ள பெண்கள் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்ச வந்து ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வீடியோ அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து கொடுத்து வந்து பேசியிருக்கேன். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுல வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க, ஒரு ஹைப்புங்கிற பாயிண்டையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வேறொரு வீடியோல பார்க்கலாம்.